தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் உங்கள் லட்சுமி கல்யாண். குறள் எண் 224. வாமன அவதாரத்தில் நம்ம பார்ப்போம். மகாபலி சக்கரவர்த்தி வந்து வாமனனுக்கு என்ன செய்வார், கொடுக்கறதுக்கு முன் வருவார். அப்படி கொடுக்க வருகின்ற பொழுது சுக்கராச்சாரியார் வந்து தடுப்பார். அப்பொழுது வாமன அவதாரத்தில் வந்திருக்கக்கூடிய பெருமாள் உடைய முகம் வந்து கொஞ்சம் சற்று என்ன செய்யும், வருத்தம் அடையும். அப்படி கொடுக்கறதுக்கு முன்னக்கூட்டி வாங்குறவருடைய மனம் வந்து மகிழும்படி தான் கொடுக்கணும். அப்படி தான் வள்ளுவர் சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாருன்னு இப்போ குறளை பார்ப்போமா? இன்னாது இறக்கப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொடுக்கிறவனுக்கும் கொடுக்கும்போது என்ன வருதுன்னா துன்பம் வருது. எப்படின்னா, வர்றவன் சந்தோஷமாக வாங்கிட்டு போகணும், அவன் மனமகிழ்ச்சியோடு வாங்கிட்டு போகணும், எந்த குறையும் இல்லாமல் வாங்கிட்டு போகணும். அவன் ஏதாவது ஒரு குறையோடு வாங்கிட்டு போயிட்டேன்னா கொடுக்குறவன் நிலை கூட கொஞ்சம் கஷ்டத்துக்கு என்ன செஞ்சிருது, போயிடுது. அதைத்தான் முதல் வரியில் சொல்கிறாரு. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. வாங்கிறவன் மனசில் முக மகிழ்ச்சியோடு வாங்கணும். அவனுடைய மனதில் வந்து எந்த விதமான சலனமும் இருக்கக்கூடாது. உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சியோடு வாங்கிட்டு போனால் தான் கொடுக்குறவனுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் கொடுக்குறவனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது, கொடுக்குறவனுக்கும் ஒரு துன்பம் இருக்குது. ஏன்னா வாங்குறவனை திருப்திப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்காங்கிறது தான். ஏன்னா வாமன அவதாரத்தில் அந்த மகாபலி சக்கரவர்த்தி கொடுக்கின்ற பொழுது 3 அடி நிலம் கேட்பான். அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சுக்கராச்சாரியார் வந்து தடுப்பார். அப்போது மகாபலி சொல்வார், வாங்கிறவனுடைய மனம் மகிழனும், அவனுடைய முகத்தில் சின்ன சலனம் கூட வந்துடக்கூடாது. அதனால் கொடுக்கறது மன மகிழ்ச்சியோடு அவன் அதை வாங்கணும். அப்பந்தான் அது உண்மையான ஈகையாக இருக்கும், உண்மையான தர்மமாக இருக்கும் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி சொல்வார். அது மாதிரி தான் நீங்கள் ஒருவன் வாங்கிறவனுக்கு விட கொடுக்கிறவனுக்குத்தான் துன்பம். காரணம், வாங்குவனை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவனுடைய மனதிலே ஒரு முழு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் வரை இவனுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஒரு துன்பம்தான். இதை தான் வள்ளுவர் என்ன செய்தார், வாங்கிறவனை திருப்திப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும், அதுதான் உண்மையான ஈகை என்று கூறி